அதே மாதிரி கைஸ் நம்ம வந்து இப்போ அந்த ட்ரான்ஸ்லேட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ போகிறது வந்து ஸ்டடி விசாவில் தான், பட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் என்ன பெனிஃபிட்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நீங்கள் ஒர்க் பெர்மிட்டில் இருக்கணும் அப்படின்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 30% டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு உங்களோட இன்கம்லேருந்து. பட் நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவாக இருக்கீங்க, அப்படி ஏதோ ஒரு கோர்ஸ் போட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு இதுனா நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுங்கிற ஒரு அந்த ப்ரியாரிட்டி வந்து கிடையாது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், எந்த ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம், உங்கள் ஸ்கில்ஸ் அதை பொறுத்தது. பட் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அந்த விசா சொல்கிறாங்களே அது மாதிரி தான். எம்ப்ளாய்மெண்ட் விசா அந்த 16 நாளைக்கு செல்லுபடி ஆகும்ல, அதே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 to 12 டேஸில் டக்குன்னு முடிச்சிடும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணோன்னே அதை வந்து ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் காப்பி எடுத்து தருவேன். அந்த ட்ரான்ஸ்லேட் முடித்த பிறகு இன்விடேஷன் வரும். இன்விடேஷன் வந்த பிறகு ஸ்டாம்பிங் ஆயிரும். ஸ்டாம்பிங்லாம் டக்குன்னு ஆயிரும். ஏன்னா பிகாஸ் ப்ரீமியம் விஎஃப்எஸ் தான் போடுது, அதனால் டக்குன்னு ஆயிரும். எனக்கு, என் பிரதருக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அது இல்லாமல் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எல்லாமே நோ டெஸ்டட் ட்ரான்ஸ்லேட்டட் காப்பி தான். ஓகேவா? ஸோ இனிமேல் யாராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, என்னோடய FBR பகீரதன் அந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அது மூலிமா நான் உங்கள்கிட்ட இருந்து நம்பர் வாங்கிக்கிறேன். பிகாஸ் எனக்கும் ப்ரைவசி தேவை. என்னால் என்னோடய ஓன் நம்பர் எல்லாத்துக்குமே நான் தர முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் மெசேஜ் வரும், வராமல் இருக்காது, வரும். ஃபஸ்ட் நான் போய்க்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருமே பின்னாடி வாங்க எல்லாருமே. ஏன்னா ஃபஸ்ட் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் என்னோடய FBR ஸ்குவாடுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து எல்லாருமே இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறப்ப எல்லாமே வந்து அந்த காப்பி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி அமுச்சு விட்றேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரிசிப்ட் வரும், அதுக்கும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச எல்லாருமே வந்து வரணும் ரஷ்யாவுக்கு. கண்டிப்பாக அதுதான் என்னோடய ஆசை. நமக்கு ஒன்று நல்லது நடக்குதுன்னா அது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். நல்லதே நடப்போம், எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும். இவ்வளோ நாளாக நான் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 மாதம் ஆச்சு. இந்த 16 மாதத்தில் நான் வந்து நிறையா கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே பட்டாச்சு. 11 இல்லை, எல்லாமே பட்டாச்சு. அதெல்லாம் மாற்றி திருத்தி காட்டுறதுக்காக ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அதை நான் கண்டிப்பாக நல்லபடியாக யூஸ் பண்ணணும். என் FBR ஸ்குவாட், என்னை நம்பி வர்ற பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே நான் கொடுக்கணும். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் கேட்டுனா என்னோடய FBR இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை. எந்தெந்த பர்சன்ஸ்லாம் ட்ரூவாக, ஏன்னா எல்லாருமே என்கொயரி பண்ணுங்க, அதில் தப்பு இல்லை. பட் எந்த அளவுக்குள்ள ட்ரூ பர்சன்ஸ் வராங்களோ அவங்களுக்குலாம் நான் என்னோடய காண்டாக்ட் நம்பரை கொடுத்து நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் எப்பயுமே ரெடியாக இருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். ஸோ பிகாஸ் உங்களால் தான் இந்த FBRங்கிற பேருக்கு ஒரு பிராண்டாக இத்தனை பேர் என்னை நம்பி ஒரு 2300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இது பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? என் வீடியோஸை பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ கைஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுவோம். அந்த ட்ரஸ்ட்டு தான் முக்கியம் நம்ம லைஃப்பில் வந்து. எப்பயுமே அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது தான் முக்கியம். நான் இந்த 16 மாதத்தில் வந்து நிறையா ஏமாந்துருக்கிறேன். ஜெர்மனிக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன், ஃபெயிலியர். அதுக்கப்புறம் ஜெர்மனி ஆப்பர்ச்சுனிட்டி கார்டுக்கு ட்ரை பண்ணேன், ஃபெயிலியர் ஆகி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தடவை நான் வந்து திரும்பி என்ட்ரி ஒரே ஒரு தடவை நான் கொடுக்கணும். இதுக்காக மட்டும்தான் இவ்வளோ போராட்டங்கள். ஸோ நல்லதே நடப்போம், நல்லதே செய்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.